வணக்கம் Vaithi, வெல்கம் பேக் டு Vaithi's கிச்சன். சமையலுடன் நான் இப்போ பார்க்க போகிற ரெசிபி பார்த்தீங்கன்னா வெஜ் கட்லெட் பார்க்க போகிறோம். ஸ்டார் ஹோட்டலில் செய்யக்கூடிய வெஜ் கட்லெட் பார்க்க போகிறோம். இது கூட என்னென்ன ஆட் பண்ணிக்கும் போது ஆலு, கேரட், பீன்ஸ், அதெல்லாம் க்ரீன் பீஸ், இது கூட ஸ்பைசஸ் ஆட் பண்ணி ஷேப் மட்டும் பார்த்தீங்கன்னா நம்ம ட்ராப் ஷேப்பில் ரெடி பண்ண போகிறோம். வாங்க எப்படி செய்து பார்க்கலாம், வீடியோக்குள்ளே போகலாம். வெஜ் கட்லெட் செய்ய தேவையான பொருட்களை பார்த்துடலாம். பிரெட் க்ரம்ஸ் நான் என்ன பண்ணியிருக்கேன் பார்த்தீங்கன்னா இது தனியாகவே கடையில் கிடைக்கும். அப்படி கிடைக்காத பட்சத்தில் நம்ம ரஸ்க்கு வாங்கி அந்த ரஸ்க்கை ஒரு 4-5 ரஸ்க்கு எடுத்து பிளெண்ட் பண்ணோன்னா அந்த மாதிரி பவுடர் கிடச்சிரும். 2 உருளைக்கிழங்கு, பட்டாணி ஒரு 30 கிராம்ஸ் இது நான் ஊற வச்சு நல்லா வேக வச்சு வச்சுருக்கேன். ஒரு 4 டேபிள் ஸ்பூன்லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் மைதா, தேவையான அளவு சால்ட், ஆனியன் 1, பீன்ஸ் அண்ட் கேரட் நான் பாயில் பண்ணி வச்சுருக்கேன். இஞ்சி 1 டேபிள் ஸ்பூன், கார்லிக் 1 டேபிள் ஸ்பூன், கொரியாண்டர், சில்லி பவுடர் 1/2 டேபிள் ஸ்பூன், மஞ்சள் தூள் ஒரு 3 பஞ்ச், மல்லித்தூள் 1 டேபிள் ஸ்பூன், கரம் மசாலா ஒரு 4 பஞ்ச். நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ண பார்த்தீங்கன்னா கட்லெட் மசாலா அடிக்க போகிறோம். ஒரு பேன் எடுத்து நம்ம மசாலா அடிக்கணும். ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சிடலாம். பேன் காஞ்ச பிறகு ஆயில் காயணும். ஆயில் காஞ்சிச்சு. இப்போ அந்த ஜிஞ்சர் அண்ட் கார்லிக் சாப் பண்ணது, கொஞ்சம் வதங்கணும். ஒரு 30 செகண்ட் வதங்கின பிறகு நம்ம ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். ஆனியன் கரெக்டாக ஒரு நிமிஷம் வதங்கணும். ஆனியன் வதங்கின பிறகு இது கூட இந்த க்ரீன் பீஸ், கேரட் பீன்ஸ், தேவையான அளவு சால்ட், மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா கொஞ்சம் சாத்தே பண்ணிக்கோங்க. இப்போது இந்த பொட்டேட்டோவை நல்லா மேஷ் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மேஷ் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவையான காரம், சால்ட் செக் பண்ணிக்கோங்க. இது கூட கொரியாண்டர், நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மேஷ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், அந்த கட்லெட் மசாலா ரெடி ஆகிடுச்சு. இது கொஞ்சம் நேரம் ஆற விட்டுட்டு நம்ம பால்ஸ் பிடிச்சி அதுக்கப்புறம் ஒரு மைதாவை நல்லா நம்ம கரைச்சிட்டு அதில் டிப் பண்ணி அதுக்கப்புறம் கிரம்ஸில் போட்டு டிப் பண்ணி எடுத்து அது நல்லா கட்லெட் ஷேப் எல்லா இடத்துலையும் ரவுண்டு கொடுப்பாங்க, ஹார்ட் கொடுப்பாங்க. ஆனால் ஸ்டார் ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷேப் ஒன்று கொடுப்பாங்க. அந்த ஷேப் நான் எப்படின்னு பண்ணி காமிக்கிறேன். மசாலா நல்லா ஆறிடுச்சு. பிரெட் க்ரம்ஸ், மைதா பார்த்திங்கன்னா இந்த மாதிரி லிக்விடாக இந்த மாதிரி கொஞ்சம் திக்னஸாக எடுத்துக்கணும். என்ன பண்ணணுன்னா சின்ன சின்ன பால்ஸாக அதை பிடிச்சி இதில் மைதா டிப் பண்ணிடணும். டிப் பண்ணி பிரெட் க்ரம்ஸில் ஆட் பண்ணிக்கலாம். பிரெட் க்ரம்ஸை போட்டு
இந்த மாதிரி இந்த ஷேப் ஹோட்டல்ஸ் ஃபுல்லாகவே இந்த ஷேப் தான் இருக்கும், எங்கே இருந்தாலும் சரி. இந்த ட்ராப் இந்த மாதிரி ஷேப் தான் இருக்கும். இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையுமே வந்து நம்ம பிடிச்சி வச்சுக்குவோம். பிடிச்சிக்கிட்டு ஒரு 20 நிமிட்ஸ் வந்து 20லேருந்து ஒரு ½ அன் ஹவர் வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடணும். இது செட் ஆன பிறகு நம்ம ஆயிலில் ஃப்ரை பண்ணலாம். ரொம்ப ஒரு ஈஸியான விஷயம். பால்ஸ் பிடிச்சிக்கங்க, லைட்டாக தட்டிக்கங்க, கை இந்த கை இந்த கை இப்படி இருக்கணும். இந்த மாதிரி இப்படி வரல அப்படின்ற போது நீங்கள் ரவுண்ட் ஷேப்பை பிடிச்சிக்கங்க. இது கட்லெட் கட்டர்லாம் இருக்கும், ரவுண்ட் ஷேப், ஹார்ட் ஷேப், டைமண்ட் ஷேப், இந்த மாதிரி ஷேப் நிறைய ஷேப் இருக்கும். அது உங்களுக்கு இருந்தால் அப்படி பண்ணுங்கள், அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அந்த ஷேப் வராத பட்சத்தில் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி பால்ஸ் பிடிச்சி நீங்கள் ரவுண்ட் ஷேப்லேயே வந்து நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் ரவுண்ட் ஷேப்லேயே வந்து பிடிச்சிக்கோங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்ற போதில் ஆயில் சூடாகிடுச்சு. நான் ஒரு 20 நிமிஷம் வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதை நம்ம ஃப்ரை பண்ணிடலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பிளேட்டை சேஞ்ச் பண்ணிடலாம். வெஜ் கட்லெட் ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டொமேட்டோ கெச்சப் வச்சுருக்கேன். இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு ஸ்டார் ஹோட்டல் ஸ்டைலில் வெஜ் கட்லெட் எப்படி செய்யணும் பார்த்தாச்சு. நீங்கள் எப்படி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எல்லாம் பெல் பண்ண கிளிக் பண்ணுங்கள். நாளைக்கு சூப்பரான வீடியோ மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ. See you, bye.